ஒரு நம் கல்லு இது ஆபத்தான எழுத்து ஆனாலுங்கிறது. நீங்க அழகா இல்லையே. நீ ஒண்ணு அழகுங்கிறது என்ன? முகத்தழகா அழகு, அகத்தழகு வேணும், அகத்தழகு. அதனாலதான் நெஞ்சத்தழகே அழகுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெஞ்சில உண்டு அது அழகு, இந்த நெஞ்சில. அது தெரிஞ்ச விஷயம் தான். சரி, அப்ப சரி சரி நீங்க என்ன மறந்துட மாட்டீங்களா? ஐயோ, நீ ஒரு பைத்தியம், மறப்பலாம். அல்லி சந்திரபூரிய போன் திசை மாறினும் உனையே மறவேனே. சந்திரசூரியர் சந்திரசூரியர் போன் திசை மாறினும் உனையே மறவேனே. இந்த இன்பமே சொந்தமதானால் பானையும் வேண்டேனே. நல்ல தவம் செய்து சுந்தரமில்லா காமனு உனது பெரும் உடலை கண்டால், காமனு உனது பெரும் உடலை கண்டால் ரதி மாதோ என திகைத்து வருந்துவானே. மானே நான் உன்னை தொடவே என்ன சாபம் செய்யணும்? சுந்தர கிரீடி மலமாவே தூங்கி என்ன நம்ம கல்யாணம்? நம்ம கல்யாணமா? ஏன் கல்யாணம் ஐயா? அமராவதியோ என்ன காதலிக்கிறான், இனி தாமதிப்பானே. யோ, ஒட்ட கூத்தனை நம்பியும் பிரயோஜனம் இல்ல, கம்பரை நம்புவோமே. அடச்ச, இனி நான் எவனையும் நம்ப போறதில்ல, நேரடி நடவடிக்கை. யோ வெங்காயம், அமராவதிக்கு நானே ஒரு காதல் கவிதை எழுதி அனுப்ப போறேன். காதல் கவிதை எழுதி அனுப்புனா அப்படியே மயங்கி விடுவான். மன்னவா என்னை மாறிடுங்கள் என்று மண்டிடுவான். ஐயோ, உங்களுக்கு இவ்வளவு மூளை இருக்குது. சும்மா வலிக்குதுயா, சும்மா என்ன தெரியாம பட்டு போட்டாங்க. ஐயா வந்தாங்க, கொண்டாங்க. ஐயா மன்னிச்சுக்கீங்க, மன்னிக்க முடியாது. தெரியாம பட்டு போட்டீங்க, தெரியாம பட்டு கொண்டாங்க. பிள்ளையார் குழி, சிவமயம், கலைவாணி, அருள்புரி. மோகாந்த காரத்தில் மூழ்கி, நான் மோகாந்த காரத்தில் மூழ்கி, நான் காரத்தில் மூழ்கி. நிறுத்துங்க. ஐயோ, காரமாவது கசப்பாவது காதல் கவிதை எழுதுறதுக்கு தகுந்த இடமா இது? மாலை நேரத்துல சோழ ஓரத்திலே ஓனைய கையில எடுத்தா காதல் கவிதை தன்னால உதிருமே. பாருங்கள். வெங்காயம், சோழ பக்கம் வந்தா காதல் கவிதை தானா உதிருன்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். சோழ மாத்திரம் போதுமா? கொஞ்சம் மூளையும் வேணுமே. அட மூளை இருந்தா ஒரு மூலையில கூட உட்கார்ந்து எழுதலாம் ஐயா. இளவரசே, அரசகுமாரிக்கு அனுப்புற கவிதை ஆச்சுதே கொஞ்சம் மேல போனா அதிகமா உதரலாம்னு நினைக்கிறேன். என்ன காஞ்சி போன சருகா? ஆமா, கவிதை கவிதை. வெங்காயம், இந்த கவிதையை முடிக்காம இந்த இடத்தை விட்டு கால் அடிபட எடுத்து வைக்க மாட்டான் இந்த குலசேகரன். வா மேல போலாம். ஓய் ஓய், இந்த எழுத்தாணி இனிமே ஓலையில எழுதாது, மூளையில தான் எழுதும். மீன் பிடிக்கிற மீன்
இளவரசே, எப்படி இந்த இடம்? ஓஹோ, சில்லிய நீரோடை, துள்ளி பாயும் மான் குஞ்சுகள், மான் குஞ்சுகள், வெள்ளியை பழிக்கும் கள்ளி பூக்கள். கவிதை வந்துருச்சு. மரமே மரமே மரமே. குமாரமையா, உமக்கு சங்கீதத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? மலையே மலையே மலையே. அப்படி அப்படி அப்படியே நிறுத்துங்க. மண்டுன்னு ஆரம்பிங்க. குமாரமையா, மண்டு உடம்பு இருந்தாலே நமக்கு கவிதை வராது போல இருக்கே. வேண்டாம், வேறொரு யோசனை. என்ன? கோட்டை காவலனை குத்தி கொன்று கொன்று வேட்டராய் போல் வீரமாக உட்சென்று அமராவதியிடம் அமராமல் நின்று நின்று ஆரணங்கே என்னை ஆகொள்வாயா என்று. நன்று நன்று. ஓ எருவை கன்று, இனிமே நீர் வாயை திறந்தால் உம்மை கொன்று நின்று தின்று விடுவேன். விடுவீர் விடுவீர். ஓய், கவிதை வந்துரும். எங்க? என்ன கவிதை வந்துரும்? எங்க? அங்க பாரு, அம்பிகாபதி. அம்பிகாபதி அவன் கற்பனை பாறையில உட்கார்ந்துருக்கான் ஐயா. கற்பனை பாறையில அதுல உட்கார்ந்தா கழுதையும் கவி பாடும் ஐயா. அப்படியா? நீங்க அதுல உட்கார்ந்து ஒரு கவி பாடுங்களேன். சரி, அதுல இருந்து அவனை எப்படி விரட்டுறது? விரட்டுறதா? அட கூட பிறந்த கொடுநோயே, கூட்டுக்கும் குழம்புக்கும் உதவாத வெங்காயமே, திருவிழாவில் நடந்ததை மறந்துட்டீரா? அவன் போட்ட அடையாளத்தை மறப்பேனா? இளவரசே, உறவாடி கெடுப்பதே உயர்ந்த ராஜ தந்திரம், அதுவே நமது தாரக மந்திரம். மாமானு போனா பொண்ணு கேட்டான்னா எதுக்கு எட்டி இருந்தே பேசுவோம். இது கட்டி காரத்தனம். வரும் அம்புலியை குழம்பாக்கி அரவில் தரசமோடு அமுதும் சேர்த்து இன்ப நிறை முகமாக்கி கயலிரண்டை கண்ணாக்கி மன்னன் ஈந்த பைங்கிளியே பைங்கிளியே அயலொருவர் கண்படுமோ என்றங்கி அயலொருவர் கண்படுமோ என்றங்கி பயத்தோடுன்னை கங்குலிலே காண்பதெல்லாம் கணப்பொழுதும் இணை பிரிய காலம் எல்லோ ஏன் இப்படி ஆடுகிறீர்கள்? உறவாடுகிறோம். ஆடுங்கள் ஆடுங்கள். ஐயா 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 ஐயா. என்ன இது? வெண்குறா, அதாவது சமாதான சின்னம். எதற்காக? அன்னைக்கு நம்ம 2 பேருக்குள்ள ஏகப்பட்ட கைகலப்பு நடந்ததே, அதை நீங்க மறந்துடும். அதை நான் அன்றே மறந்து விட்டேன். என்னால மறக்க முடியலையே. அது எனக்கு மூட கொஞ்சம் அதிகம், அதனால் தான் முதுகும் அகலமாக இருக்கிறது. என்னது? பனவோலைனால் பழனுண்டு, சுனை நீரினால் குளிருண்டு, வினை புரிந்து. இவ்வினை எனக்கு வேண்டாம். புலவர் சிகாமணிகளே, அவ்வினையை நீங்களே தனித்து அனுபவியுங்கள். நான் வருகிறேன். என்ன சமாதானம் மறந்து போச்சு? ஏங்க ஓலை திரும்பி எழுதி சிரமப்படுறதை விட எழுதி வச்சிருக்கிறத அப்படியே எடுத்துக்கிறது நல்லது இல்லையா? பச்சா யோக்கியத்தனம். பரவாயில்ல, அப்படி கொடு. அம்புலியை குழம்பாக்கி. அம்புலின்னா என்னது கேப்பையா? அம்புலி மாமான்னு சொல்றது இல்லையா? சந்திரன் சந்திரன் சந்திரனை குழம்பாக்கி அரவிந்த ரசமோடு. அரவிந்த ரசம், அதாவது அரவிந்தயத்துல ரசம் வையுங்கிறதுக்கு பதிலா பாட்டுல அழகுபடுத்தி இருக்க. அரவிந்த ரசமோடு அமுது சேர்த்து. அமுதுன்னா சோறு. சரிதான் சரிதான், சாப்பாட்டை பத்தி பாட்டு. இன்ப நீரை முகமாக்கி. இன்ப நீரை முகமாக்கி, அது என்ன முகம்? ஏதோ ஒரு முகம், அது வேணா நமக்கு. கயல் இரண்டை கண்ணாக்கி
கயல் 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 இரண்டை. கயல்னா என்ன ஐயா? கயல் கழனி வயல் அல்லையா, வயலை பாத்துக்கிற பயல். சும்மா ஐயா முயல். கயல் இரண்டை கண்ணாக்கி. கயல் கயல்னா மீன் ஐயா. மீனை கரியாக்கிங்கிறது பதிலா கண்ணாக்கின்னு எழுதி. ஐயோ ஐயோ, இவன் ஒரு கவிராயர். சாப்பாட்டை பத்தி கூட சரியா கதை எழுத தெரியல. நீ மேல படிங்க. மேல படிச்சா பைத்தியம் தான் பிடிக்கும். நம்ம கூத்தல் பெருமானத்தை கொண்டு போய் காட்டுவோமா? அவருக்கு நிறைய பைத்தியம் பிடிக்கும். ஐயோ, அந்த காட்சி நம்ம கண்ணால பாப்போமே எப்படி இருக்குன்னு. ஐயோ என் செல்லம். போங்க ஐயா. ஐயா இத பாருங்க. என்ன ஓலை? மன ஓலை. முட்டாள். ஆமா ஆமா, மலையடி வாரத்துல அம்பிகாபதி எழுதிக்கிட்டு இருந்த ஓலைகள்ல இதுவும் ஒண்ணு. இதுல இருக்கக்கூடிய பொருள் எங்க அறிவுக்கு எட்டிய வரையிலும் ஒண்ணும் புரியல. ஒருவேளை உங்களுக்காவது புரிகிறதா என்று பார்க்க ஓடோடி வந்தோம். ஆமா. ஐயா, அதுல என்ன எழுதி இருக்குதுன்னு சொன்னா நாங்களும் கொஞ்சம் சிரிப்போமே. இல்லை, இது நான் மட்டுமே சிரிப்பதற்காக உள்ளது. ஆஹா, மாணவ மணிகளே, உங்கள் திறமையே திறமை. எப்படியோ அவன் கண்களிலே மண்ணை தூவி விட்டு கொண்டு வந்து விட்டீர்களே. மண்ணையும் தூவல கல்லையும் தூவல. திருடிகிட்டுல வந்தோம். புள்ளிமான் புலியின் குகைக்குள் வந்தது மட்டுமல்ல, அதன் வாயிலேயும் விழுந்து விட்டது. ஐயா, அதுல என்ன எழுதி இருக்குன்னு சொன்னா சொல்லுகிறேன். இது சரியான வெடி மருந்து. சந்தர்ப்பம் வரும்போது வெடிக்கும். வெடிக்குமா? இது பனை ஓலை அல்லவா? பனை ஓலையையும் வெடிக்க வைக்கலாம், பகுத்தறிவை உபயோகப்படுத்தினார். ஐயா, அதே பகுத்தறிவை உபயோகப்படுத்தி அந்த அமராவதிக்கு எனக்கு திருமணம் வெங்காயம் உரிச்சிருவேன் தோலை. திருமணத்தை பத்தி பேசும்போது ஒரு தும்மனா தான் தப்பு. இருங்க, ரெண்டா தும்முறை. நான் யார் என்று தானே கேட்டேன். இதற்காக ஏன் அழுகிறார்? அதற்காகத்தான் அழுகிறேன். யார் என்று கேட்டால் என்னை தவிர வேறு சிலரும் உங்களோடு விளையாடுவார்களா? உன்னை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? இல்லை இல்லை, நீங்கள் வேறு யாரையும் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். உண்மைத்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். நினைத்தீர்களா? மறந்திருந்தால் தானே நினைக்க வேண்டும். அப்போது என்னை மறந்திருப்பது கூட உண்டா? அமரா, 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 இதப்பா, என்னை அப்படியெல்லாம் தவறாக எண்ணாது. இப்பிறப்பில் உன்னை மறக்கவே மாட்டேன். அப்படி என்றால் மறுபிறப்பில் என்னை மறந்து விடுவீர்களா? அடாடாடாடாடா, இதப்பா, எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னை மறக்கவே மாட்டேன். போதுமா? ஆமா, இன்று ஏது வம்போடு வந்திருக்கிறார்? இல்லை, வள்ளுவர் குரலோடு வந்திருக்கிறேன். அது தெரிந்துதான் நானும் அப்படி பேசி. காணும் யாவும் காதலன்றி வேறு ஏதிங்கே. வேணுகானம் தென்றலோடு சேர்ந்த பின்னாலே, வேணுகானம் தென்றலோடு சேர்ந்த பின்னாலே, கானம் வேறு காற்று வேறாய் கேட்பதே இல்லை. கானம் வேறு காற்று வேறாய் கேட்பதே இல்லை. இனி நானும் வேறில்லை, இனி நானும் வேறில்லை.
தமிழுக்கு அணிகலனாக விளங்கும் புலவர்களே, சோழர் சரித்திரத்திலேயே இன்று ஒரு புனிதமான நாள். நமது தமிழ் ஒரு அமர காவியத்தை அடையப்போகும் நன்னாள். கம்பர் பெருமான் ராமாயண காவியத்தை எழுதி முடித்து விட்டார். அதை இந்த சபையில் அரங்கேற்றப் போகிறார். மன்னிக்க வேண்டும் மன்னவா, அரங்கேற்றத்தை பற்றி ஒரு ஆட்சேபனை. ஆட்சேபனை? நானே சொல்லுகிறேன். இந்த ராமாயண காவியம் ஔவையின் ஆத்திச்சூடியைப் போலவோ வள்ளுவரின் திருக்குறளைப் போலவோ ஒரு பொது நூல் அல்ல. இது ஒரு மதத்தைச் சேர்ந்த தலைவனை கடவுள் என்று போற்றும் நூல். ராமன் கடவுளா இல்லையா என்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டியதில்லை. இலக்கியத்திலே இனிய கருத்தும் என்ன சிறப்பும் இருக்குமாயின் அதை ஏற்றுக்கொள்ள சாதியும் சமயமும் குறுக்கே நிற்கக்கூடாது என்றுதான் கூறுகிறோம். கூத்தர் பெருமான் கூறியது போல ராமாயணம் ஒரு மதத் தலைவனை பற்றிய காவியம்தான் என்றாலும் அது மற்ற மதத்தவர்களை இழித்துக் கூறவில்லையே, பின் ஏன் மறுக்க வேண்டும்? உதாரணமாக இந்த சபையிலே பல சமயத்தைச் சேர்ந்தவர்களும் பல மதத்தைச் சேர்ந்தவர்களும் கூடியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மதத்தைச் சேர்ந்தவர் தான் இங்கே மன்னராக விற்றிருக்கிறார். அதை யாரும் மறுப்பதில்லை. காரணம், மன்னர் சாதிக்கும் சமயத்திற்கும் அப்பாற்பட்டவர். அதைப் போலவே இலக்கியமும் சாதிக்கும் சமயத்திற்கும் அப்பாற்பட்டது. இந்த அரிய கருவூலத்தை, சாகா வரம் பெற்ற காவியத்தை சாதி சமயம் என்ற பெயரால் ஏற்றுக்கொள்ள தவறிவிட்டது இந்த சபை என்ற களங்கம் நமக்கு வர வேண்டும். அம்பிகாபதி கூறுவது உண்மைதான். என்றாலும் இவ்வளவு கருத்து வேற்றுமைகளுக்கிடையே இந்த நூலை இங்கே அரங்கேற்றுவது அவசியமா? ஐயா, தாங்கள் கூறுவது போல கருத்து வேற்றுமை இருக்குமாயின் கம்பர் பெருமானே, அவசரப்படாதீர்கள். இல்லை மன்னவா, மன்னிக்க வேண்டும். எதிர்ப்பு ஏற்பட்ட பிறகு இந்த இலக்கியத்தை இங்கே அரங்கேற்ற நான் விரும்பவில்லை. திருவரங்கத்துக்கு எடுத்துச் செல்லுகிறேன். இந்த அரும்பெரும் காவியத்தை அரங்கேற்றி பெருமை அடையும் வாய்ப்பை இந்த சபை இழந்துவிட்டது. இன்று மழை வரும் என்று எதிர்பார்த்துத்தான் நகர்த்தோடன் வேண்டாம் என்று கூறினேன். நனைந்தால் என்ன, கரைந்தால் விடுவோம். ஆமாம், நீங்கள் ஏதோ சொல்ல ஆரம்பித்தீர்களே. மகத நாட்டு மன்னர் கூட நம்மோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ள விரும்பியதாக. திருமணத்திற்கு இப்போது என்ன அவசரம்? அமரா இன்னும் உலகம் தெரியாதவன். இடி இடிக்கும் பொழுது மரத்தடியில் நிற்கக்கூடாது என்று சொல்வார்கள். வாருங்கள் போகலாம். அமரா, என்ன அமரா, இந்த இன்பகரமான நேரத்தில் பாதியை வீணாக்கி விட்டாயே. என்ன செய்வது? வருகிற வழியிலே நகர சோதனைக்காக வந்திருந்த என் தந்தையும் மந்திரியும் உன்னை பார்த்து விட்டார்களா? இல்லை, தந்திரமாக தப்பி ஓடி வந்தேன். ஏமாற்று வித்தையிலே எல்லோரையும் மிஞ்சிவிட்டாய் என்ன அமரா. நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள். அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? நான் உலகம் தெரியாதவளாம். ஆமா, நீ இங்கு வந்து விட்டால் உனக்கும் உலகம் தெரிவதில்லை, எனக்கும் உலகம் தெரிவதில்லை. அமரா, வாடா மனரே தமிழேனே, வாடா மனரே தமிழேனே, என் வாழ்வில் புகையே ஒளி வீசும் நிலவே, வாடா மனரே தமிழேனே. ஆராவமுதே எனதவே, ஆராவமுதே எனதவே, என்னையாளும் அழகே தமிழாகும் கடல்.
மன்னன் தனி பெரும் பேரே தாரணி வணங்கும் மன்னன் தனி பெரும் பேரே கரிக்குமோஜென்னுயிர் துணை பிரிந்தால் கரிக்குமோஜென்னுயிர் துணை பிரிந்தால் வானும் கடலும் திசை நாளும் மாறினும் நாம் என்னாலும் பிரியோம். வானும் கடலும் திசை நாளும் மாறினும் நாம் என்னாலும் பிரியோம். காதல் வாழ்வி சுந்தரி ஜோதியாய் காதல் வாழ்வி சுந்தரி ஜோதியாய் காலமெல்லாம் வாழ்ந்திடுவோம் காலமெல்லாம் வாழ்ந்திடுவோம். காவிய புலவரெல்லாம் கலிப்புடன் பாராட்டி காவிய புலவரெல்லாம் கலிப்புடன் பாராட்டி கவிதை பொழியும் புகழ் நாம் பாடுவோம். கவிதை பொழியும் புகழ் நாம் பாடுவோம். எங்கும் ஆராவமுதே எனதன்பே என்னையாளும் அழகே தமிழாகும் கடலில் வந்த ஆராவமுதே எனதன்பே. அமர அமர நேரமாகிவிட்டது, எழுந்து. ஆ, இது என் காதலர் கையா இல்லை கற்பக தெருவின் மலரா? அமர, இதுபோல் நீ நாளையும் நேரம் கழித்து வந்தால் வராமலே இருந்து விடுகிறேன். ஆஹா, விளையாட்டாக கூட மறுமுறை அப்படி சொல்லாது. நான் வராவிட்டால் என்ன செய்து விடுவீர்கள்? பறந்து வருவேன் உன் அந்த புறத்துக்கு. அதையும் தான் பார்த்தோம். பார்ப்போம் பார்ப்போம். இன்னுமா தூங்குகிறாள்? அமரா, நேரமாகிவிட்டது, எழுந்திரு. இது என் காதலர் கையா இல்லை கற்பக மலர்? அமரா, என்ன பிதற்றுகிறாய்? இப்படித்தானுமா பிதற்றினாள் அந்த காதலி? எந்த காதலி? இலக்கிய காதலி. இரவு படித்துக் கொண்டிருந்த அகநானூற்றிலே. போதும், அந்த காதல் இலக்கியங்களை எல்லாம் எடுத்து மூலையில போடும். நில். இதென்ன காட்டுப்பூவை தலையில சூடிக்கொண்டிருக்கிறாய்? என்ன விழிக்கிறாய்? அம்மா, நான் சொல்லிடட்டுமா உண்மையே? அந்த பூவை வந்து நான் தாமா தெரியாம தலையில வச்சுட்டேன், மன்னிச்சுக்கணும். சரி சரி. அமரா, நீ போய் நீராடி விட்டு வா, ஆலயத்துக்கு போக வேண்டும். அல்லி, நல்ல சமயத்துல வந்து என்னை காப்பாற்றினாய். நீதான் கண்கண்ட கற்பக விருட்சம். கற்பக விருட்சம் மட்டுமாமா, கடவுளா கூட காட்சியளிப்பேன். ஏன்னா காதல் விஷயம் பாருங்க. ஏமா, உங்க அருமை காதலர் அம்பிகாபதிக்கு எந்த பூவை தலையில வைக்கிறதுன்னு கூட தெரியாது. அமராவதியை முன்னே நினைச்சு நினைச்சு நான் உருகிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப நான் பார்த்தேன், அவ பார்வைப்பட்ட உடனே கருகிடுவேன். யாங்க அடிச்சு? நானும் அடிச்சேன். அங்கே அடிச்சாங்க. அப்படியா? அப்ப இன்னொன்னு போட சொல்லுங்க. என்ன குடுகுடு என்ன பண்ணது? ஒண்ணு இல்ல அங்கே அடிச்சாங்க. ஒய், இந்தாங்க உரைக்குது.
இளவரசே, தண்ணி அடி இப்படி உரைக்குது. இது பெண் அடிக்கிற மாதிரி இல்லையாப்பா, பேரையன மாதிரி. அடச்சை, நீயா? அப்ப இது அமராவதி இல்லையா? அட சும்மா வெறும் வெங்காயம். அந்த புறம் நந்தவனத்துக்குள்ள நீங்க எல்லாம் எப்படி வந்தீங்க? நாங்கள்லாம் முறையோட தான் வந்தோம். காவல்கார விடமாட்டேன்னு சொன்னா அதனால செவுரு மேல ஏறி இறங்கணும். செவுரு ஏறி குதிச்சோம். ஏங்க மட்டமா சொல்றீர்? செவுரு மேல ஏறி இறங்கணும். ஆஹா, யாருங்க? அமராவதியா? அமராவதி இல்ல இல்ல. உங்கள் திறமையே திறமை, உங்கள் சூரத்தனம் வாழ்க, உங்கள் வீரத்தனம் ஓங்குக. மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. கண்ணம்மா, நான் அமராவதியை தேடி வந்திருக்கிறேன். சேடிங்க கிட்ட சொல்லி அனுப்பு. ஏன்? இன்னைக்கு 2ல 1. அமராவதி கழுத்துல நான் தாலியை கட்டணும், இல்ல என் கழுத்துல காவியை கட்டணும். எங்க இளவரசி ஏதாவது வீரச் செயல் புரிந்தவனை தான் திருமணம் செய்து கொள்வது என்று தீர்மானம் செய்திருக்கிறார்கள். ஆஹா, வீரச் செயல் என்ன வீரம் வேணும்? இல்ல உடிக்கிட்டுமா, கல்ல கடிக்கிட்டுமா, நெல்ல திங்கிட்டுமா, புல்ல வேண்டாம் வேண்டாம், இந்த நாயை கொல்லட்டுமா? வெங்காயம் அந்த நாய் மேல விழுந்து கடிச்சு கொதரும் ஐயா. 2 நாளா பல்லு வலி, ஒரு 3 நாள் பொறுத்துங்க. கொஞ்சம் பொறுங்க. இந்த நாயினுடைய வாலை ஏன் ரொம்ப வாலாட்டுதா? ஏன் இப்படி பதறீங்க? வீரன் அல்லவா, கொஞ்சம் வேலை இருக்க தடை செய்யும். அதோட கொஞ்சம் விவேகமும் வேணும். சரி நிறுத்து, விஷயத்தை சொல்லு. இந்த நாய் வால் வளைந்திருக்கிறது. ஆஹா, இந்த வாளை வளைத்தவன் யார்? அவன் 7 புவனங்கள் எங்கிருந்தாலும் சரி, அவனை உடனே கண்டுபிடித்து சித்திரவதை செய்கிறேன். ஓய் வெங்காயம், உடனே சாம்பார் வழியாக புறப்படும். இதை யாரும் வளைக்கவில்லை, இது தானாக வளைந்திருக்கிறது. இதை பற்றி தான் அமராவுக்கு ஓயாத கவலை, ஒழியாத சிந்தனை. வளைந்திருக்கும் இந்த வாளை நீங்கள் நிமித்திவிட்டால் உங்கள் வீரத்தை கேட்டு அமரா விம்மி அழுவாள், கதறிக்கொண்டு ஓடி வருவாள். நாய் வாளை நிமித்திய நாதரே என்று கட்டி வெங்காயம், இந்த வார்த்தையை கேட்கும் போது பழரசத்துல பனிக்கட்டி விழுந்தது போல நாயை கட்டியமா புடியும். வாழை நிமித்தி காட்டுறேன். கட்டிமா புடியும். ஒண்ணு சிரிப்பு வேணாம். வெங்காயம், நாய் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ. கண்ணம்மா, நாளை காலை இந்த வாளை நிமித்திக்கிட்டு வந்து பாக்குறேன்னு சொல்லு. இதெல்லாம் என்ன வேலை? என்னது? என்னையா ஒண்ணும் தெரியாத போல முடிக்கிற? தோலை உரிச்சு விடுவோம். உரிச்சு என்னது? தோலை உரிச்சிடுவேன். உரிச்சிடுவேன்? ஆமா. நான் வெங்காயம் நினைச்சியா? நான் உரிக்கிறேனா இல்லையா பாரியா? உரிச்சிடுவியா? பாரியா? இதையா செடிக்கு தண்ணி ஊத்த பானை வாங்கி வச்சிருந்தா அதுல தோலை கொண்டாந்து ஒட்டிருக்கியே. ஆன வாய பிறந்தா அதுலயும் ஒட்டிருக்க போட்டிருக்க. ஆமா. என்னையா இப்போ முதல்ல அந்த ஆளை வெளியில அனுப்புங்க. எப்படி தோட்டக்காரனாச்சே? ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா, என்ன சொல்றாங்க? ஒண்ணும் இல்ல, கரகம் ஆட சொல்றாங்க. அது இல்லைங்க. அதுக்கு என்ன பரவாயில்ல. என்ன கரகம் ஆடிடுறேன், விட்டு பேசாம விட்டு புரிஞ்சுக்கிட்டு பேசாம விட்டு இப்படிதானே. உங்களுக்கு கரகம் கூட ஆட தெரியுமா? எங்க ஆடுங்க. அதுதான் நானே தன்னே ஐயோ, என் பானையை உடைச்சிட்டீங்களே. அதுக்கு நான் புதுப்பானே வைத்தியாரன். போய் புதுசா ஒண்ணு வாங்கிக்க. இந்த ஓடு. ஆஹா, மகா புத்தாலிங்க நீங்க. இவ்வளவு நாள் ஆச்சா கண்டுபிடிக்க? உட்காருங்க உட்காருங்க. இந்த பாருங்க, இன்னமே இந்த ஊர்ல ஒரு வினாடி கூட இருக்க கூடாதுன்னு மகாராணி உத்தரவு. எனக்கா? உங்களுக்கு இல்லைங்க, எனக்கு. அப்பப்போ என்னங்க இது என்ன மட்டும் போய் சொல்றீங்க? எப்ப திருப்பி வருவேன்? ஐயோ, நான் திரும்பி வர்றதில்ல, மண்ணாங்கட்டி இல்ல. வந்து அது விஷயம் வேற. என்ன? அமராவதிக்கு அம்பிகாபதி மேல பிரியம். அம்பிகாபதிக்கு அவருக்கு அப்படிதான்.
இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி மகாராணி எனக்கு நிறைய பணம் கொடுத்து என்ன பாண்டிய நாட்டுக்கு போன்னுட்டாங்க. பாண்டிய நாட்டுக்கு எனக்கு போனோம், சங்குவத்தீவுக்கு போயிடுவோம். ஏன்னா எனக்கு அங்க நிறைய சொத்து இருக்கு, சொகம் இல்ல. இப்போ நீ வந்துட்டேன்னா சொத்து சொகம் சரி சமமா போயிடும். அப்ப போலாமா? எங்க ஊருக்கு தானே. உங்க ஊருக்கே தான். இந்த காதல் விஷயத்தை அம்பிகாவதி கிட்ட சொல்ல விட வேண்டாமோ? சொல்லக்கூடாதுன்னு தானே இதெல்லாம். அது முடியாது, நான் சொல்லத்தான் செய்யறேன். ஐயோ, நீங்க என்ன பைத்தியமா இருக்கீங்க? சொல்லக்கூடாது. கூடாதா? நீங்க சொல்லலன்னா நான் சொல்லிடுறேன். ஐயா 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 ஐயா, நாங்க பேசுனதெல்லாம் நீங்க இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தீங்களா ஐயா? ஆமா ஆமா. ஐயா, உங்க காலை பிடிச்சுக்கிறேன் ஐயா, தயவு செய்து சொல்லாதீங்க ஐயா. அல்லி, வணக்கங்க. என்ன சண்டை எங்க? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? நான் சொல்றேன். அதிகம் சொல்லாதப்பா. ஏன் அவனை தடுக்கிறான்? தடுக்கல என்ன சொல்லி போடுவானே எல்லாத்தையும். போய் தோட்டத்தை கொத்து போ. அது ஒண்ணும் இல்லைங்க. நீ இங்க வா. என்ன அது சொல்லிடட்டுமா? ஐயா ஐயா, வேண்டாம் ஐயா. அதுங்க 2 பேரும் செம்பகத்தீவுக்கு போறாங்களா? ஓ, புலவருக்கு திருமணம் ஆகிவிட்டதா? அப்போ ஆகிடுச்சு. இந்தாங்க, நான் ஊர்ல இருந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அல்லியும் ராணி அம்மா கிட்ட கேட்டு வந்தாச்சு. அப்பா ஊர்ல இருந்து வந்த உடனே சொல்லிடுங்க, நாங்க ஊருக்கு போயிட்டு வர்றோம். வணக்கம். இன்று போல் என்றும் வாழுங்க. ஒரு விஷயம். என்னது? அமராவதி தாம்பிரபரணி காவேரி பெண்ணே. இரு, என்னது? அமராவதி தாம்பிரபரணி காவேரி பெண்ணை ஆத்தையெல்லாம் சுத்தி பார்க்க ஆசை கொண்டோமே. ஓஹோ, தீர்த்த யாத்திரை போகிறீர்களா? நலமே சென்று வாருங்கள். சரி வாங்கய்யா.